ஸ்வீட்னா எப்போவுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். அதுலேயும் நம்ம வீட்டில் டேஸ்டியாக ரெடி பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். அதுக்காகவே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம். என்னென்னா நெய் மைசூர் பாக். இந்த நெய் மைசூர் பாக் செய்கிறதுக்கு குறைவான இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறோம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ட் இருந்தாலுமே இதை டேஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது வாவ்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியான சூப்பரான மைசூர் பாக் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெசிபி பார்த்துடலாம். இது கூட நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இது 100 கிராம். இந்த கடலை மாவை நெய்யோடு சேர்த்து கரைச்செடுக்க போகிறோம். அதுக்காக எந்த அளவுக்கு கடலை மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே 1 கப் கடலை மாவு எடுத்துருக்கனால 1 கப் நெய் நம்ம இதோட சேர்த்துடணும். இந்த கடலை மாவை கரைக்கிறதுக்கு 250 ml நெய் ஊற்றிருக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாதது மாதிரி ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். நம்ம இந்த கடலை மாவு எல்லாத்தையுமே நெய்யில் கரைச்சி வச்சுருக்கனால எந்த ஒரு கட்டிகளுமே இருக்காது. நம்ம மைசூர் பாக் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டிகள் எதுவுமே இல்லாதது மாதிரி ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ தனியாக வச்சுட்டு நம்ம மைசூர் பாக்குக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரே செட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த ட்ரேயில் தான் நம்ம மைசூர் பாக் செட் பண்ணி வைக்க போகிறோம். 1 கிலோ அளவுக்கு நம்ம மைசூர் பாக் ரெடி பண்ணுறனால இதில் நிற்காது. ஸோ அதனால் என்ன செய்ய போகிறேன்னா இது ஃபில் பண்ணிவிட்டு நான் இன்னொரு மோல்டுலையும் நான் ஃபில் பண்ணிடுவேன். ஸோ இந்த மோல்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா இந்த மோல்டு ஃபுல்லாகவே நெய் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம மைசூர் பாக் ஊற்றின பிறகும் நமக்கு ஒட்டாமல் வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மோல்டு சூஸ் பண்ணும்போது இதே மாதிரி பிளெயினான சர்ஃபேஸில் உள்ள மோல்டாட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மைசூர் பாக்கை மோல்டுலேருந்து வெளியே எடுக்க கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் பட்டர் ஷீட்டு கூட வச்சிடலாம். வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோல்டு சைடில் வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறேன். அதாவது 400 கிராம் அளவுக்கு சுகர் சேர்க்க போகிறோம். 1 கிலோ அளவுக்கு மைசூர் பாக் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கு 400 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். இந்த சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் ஊற்றினா போதும். இந்த சர்க்கரை சேர்க்கும் போது இண்டக்ஷன் ஆன் பண்ண வேணாம். சர்க்கரை கூட தண்ணி சேர்த்த பிறகு நம்ம இண்டக்ஷன் ஆன் பண்ணால் போதும். இண்டக்ஷன் ஆன் பண்ணிடலாம். லைட்டாக கொதி வர தொடங்குது. இந்த சுகர் சிரப்பை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்த பிறகு கரெக்டான பதத்தில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கடலை மாவெல்லாம் இதோட சேர்க்கணும். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் வத்தி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை எப்படி செக் பண்ணிக்கலாம்னா கொஞ்சமாக கையில் தொட்டு இப்படி எடுத்தீங்கன்னா நூல் மாதிரி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்துடணும். ஒரேடியாக சேர்க்காம ஃபஸ்ட்டு பாதி மட்டும் சேர்க்க போகிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி பாதியாக அடுத்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த கடலை மாவு எல்லாத்தையும் சுகர் சிரப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மீதி உள்ள கடலை மாவையும் இதோட சேர்த்துருவோம். அவ்வளோதான், கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சு மெல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். மைசூர் பாக் செய்யும்போது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணோம். அதுதான் பொறுமை. இந்த பொறுமை இருக்கும்போது நம்ம மைசூர் பாக் ரொம்ப நல்லா வரும். ஸோ அதனால் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த கடலை மாவெல்லாம் வற்றி ஒரு திக்கான டெக்ஸ்சரில் வரும்போது நம்ம நெய் ஆட் பண்ணணும். நம்ம சேர்த்த கடலை மாவெல்லாம் திக்கான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதோட நெய் சேர்க்க போகிறோம். அதுக்காக 1 கப் உருக்குன நெய் எடுத்துருக்கிறேன். இதை ஒரேடியாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த 1 கப்பும் காலி ஆயிரும். பாதி அளவுக்கு ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த நெய் எல்லாமே கடலை மாவோட சேர்ந்து வரும். அந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கடலை மாவெல்லாம் திக்காயிரும். திக்காகும்போது மீதி இருக்க நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இதில் பார்க்கும்போது தெரியும் திக்காகி வருது பாருங்கள்.
மிக்ஸ் பண்ணுறதை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க, கண்டினியூஸாக கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். திக்காயிடுச்சு. கூட கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். கூட ஒரு 1/4 கப்பு போல் ஊற்றிருக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக மீதி இருக்க 1/4 கப் நெய்யை சேர்த்துடலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 கப் நெய் நம்ம கடலை மாவை கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். பிறகு 1 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மைசூர் பாக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மொத்தமாக நம்ம 2 கப் நெய் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள், நல்ல ஒரு திக்கான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இது ரெடி ஆகிடுச்சு. நான் இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் இந்த மைசூர் பாக்கு எப்படி ரெடி ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னா, இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஆற வச்சுட்டு கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா உருண்டையாக வரும். பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்குது. நான் லைட்டாக ஊதி ஆற வச்சுட்டு இப்படி கையில் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதே மாதிரி உருண்டையாட்டு உருண்டு வரும். இப்படி உருண்டையாட்டு வந்துச்சுன்னா நம்ம மைசூர் பாக்கு கரெக்டான பக்குவத்தில் ரெடியாக வந்துச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம். மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அந்த நெய்யெல்லாம் வெளியே வரும். ஸோ அதை பார்த்தும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்க மோல்டில் இது எல்லாத்தையுமே ஊற்றி ஃபில் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி 1 கிலோ மைசூர் பாக்கும் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மோல்டு பத்தாது. ஸோ இதில் ஃபில் ஆகிறது வரைக்கும் நான் ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு மோல்டில் நான் ஊற்றி வைக்க போகிறேன். இவ்வளோ தான் ஃபில் ஆகிருக்குது. ஃபில் பண்ணி எடுத்த பிறகு இதே மாதிரி கரெக்டாக ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நம்ம மோல்டுலேருந்து வெளியே எடுக்கும்போது கரெக்டான ஷேப்பில் சூப்பராக இருக்கும். இந்த மைசூர் பாக்கை மினிமம் 1/2 மணி நேரம் தனியாக வச்சுக்கோங்க. அது கம்ப்ளீட்டாக கூலாகி நல்ல ஒரு திக்கான டெக்ஸ்சரில் பீஸ் போடுற அளவுக்கு வரும். அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இது 1/2 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் கழித்து தான் நான் எடுக்கிறேன். நல்ல ஒரு திக்கான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இதை நம்ம மோல்டுலேருந்து வெளியே எடுத்துகிட்டு பீஸ் போட போகிறோம். இந்த மைசூர் பாக்கோட எட்ஜை மட்டும் ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ நமக்கு மோல்டுலேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெய் மைசூர் பாக்கை மோல்டுலேருந்து வெளியே எடுத்தாச்சு. இதை நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் நீளமாக சூப்பராக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை கட் பண்ணுறது கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான், எல்லா மைசூர் பாக்கையும் கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து காணிக்கிறேன் பாருங்கள். சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த நெய் மைசூர் பாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.